திருப்புகழில் நாயகனே அழகு வேலவனே பாதம் பணிந்து மகிழ்ந்தோம். திருப்புகழில் நாயகனே அழகு வேலவனே பாதம் பணிந்து மகிழ்ந்தோம். ஓங்கார வடிவத்திலே குகனே சண்முகனே மயிலின் மீதில் நெகிழ்ந்தோம். ஓங்கார வடிவத்திலே குகனே சண்முகனே மயிலின் மீதில் நெகிழ்ந்தோம். தீவினைகள் தீர்ப்பவன் தீந்தமிழ் மொழியான காசி யாத்திரை. ரத்னகிரியில் சண்முக புஷ்கரணி தடாக பிரதிஷ்டை செய்ததன் பொருட்டு தவ திரு சுவாமிகள் பூர்வாங்கமாக ராமேஸ்வரத்தில் வேணி மாதவ பூஜைகள் செய்து அதன் தொடர்ச்சியாக காசி யாத்திரை துவங்கி முதலில் அலகாபாத் சிவமடத்திற்கு விஜயம் செய்து வேணி மாதவ விஜர்சன பூஜைகள் மற்றும் ஸ்நான சங்கல்பம் செய்து திரிவேணி சங்கமத்தில் நீராடி பிறகு அங்குள்ள அனுமன் கோயில் மற்றும் சக்தி பீடங்களில் ஒன்றான அலோப சங்கரி பீடத்தில் வழிபாட்டு ஆற்றினார்கள். சிவஞானமணியாக ரத்னகிரி வாழும் பாலகன் பாலமுருகா. காசி யாத்திரை இரண்டாம் நாள். சுவாமிகள் காசி சங்கர மடத்திற்கு விஜயம் செய்து அங்கு ஸ்நான சங்கல்பம் செய்து பஞ்சகட்ட ஸ்நானம் செய்து பிந்து மாதவன் தரிசனம் செய்தருளினார்கள். மாலையில் காசி விஸ்வநாதர் ஆலய அறங்காவலர் ஸ்ரீ ரமண சாஸ்திரிகள் இல்லத்திற்கு விஜயம் செய்து அவர்களை ஆசிர்வதித்து பிறகு விஸ்வநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடாற்றினார். வாழ்பவன் மலைகளில் அரசாழ்பவன் மக்கள் மனங்களில் தினம் வாழ்பவன் ஆறு படை வீடு கண்டவன் அகமெங்கும் குடி கொண்டவன். ஆறு படை வீடு கண்டவன் அகமெங்கும் குடி கொண்டவன். திருநீருமே அருள் கூறுமே அருளாளனே சிவபாலனே. திருநீருமே அருள் கூறுமே அருளாளனே சிவபாலனே. காசி யாத்திரை மூன்றாம் நாள். சுவாமிகள் அயோத்தி சென்று அங்கு சங்கர மடத்திற்கு விஜயம் செய்து அங்கு வேத பாடசாலை மாணவர்களை ஆசிர்வதித்து அங்கு தரிசனம் செய்த பிறகு அயோத்தி பாலராமனை தரிசித்து வழிபாடாற்றினார்கள். சுடர் தெய்வமே உன் அருளினால் மனமுருகுதே, உன் கருணையால் வளம் பெருகுதே. உன் அருளினால் மனமுருகுதே, உன் கருணையால் வளம் பெருகுதே. காசி யாத்திரை நான்காம் நாள். சுவாமிகள் பிராமண போஜனம் செய்தருளி பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார் அழைப்பின் பேரில் அவர்கள் சத்திரத்திற்கு விஜயம் செய்து அவர்களின் சம்போ பூஜையில் கலந்து கொண்டு விஸ்வநாத பெருமானை வழிபாடாற்றினார்கள்.
மாலையில் கங்கா ஆரத்தி நிகழ்வினை தரிசித்தருளினார்கள். திருப்புகழின் நாயகனே அழகு வேலவனே பாதம் பணிந்து மகிழ்ந்தோ. ஓங்கார வடிவத்திலே குகனே சண்முகனே மயிலின் மீதில் நெகிழ்ந்தோ. ஓங்கார வடிவத்திலே குகனே சண்முகனே மயிலின் மீதில் நெகிழ்ந்தோ. தீவினைகள் தீர்ப்பவன் தீந்தமிழ் மொழியானவன். தீவினைகள் தீர்ப்பவன் தீந்தமிழ் மொழியானவன். ஓம் எனும் திருமந்திரம் ஈசனுக்கு சொன்னவன். ஓம் எனும் திருமந்திரம் ஈசனுக்கு சொன்னவன். காசி யாத்திரை 5ஆம் நாள். சுவாமிகள் காசி குமாரசுவாமி மடத்திற்கு எழுந்தருளி அங்கு வழிபாடாற்றி மடத்திற்கு சொந்தமான கேதாரீஸ்வரர் கோயிலில் பூஜைகள் செய்து பிறகு மடத்தில் யாத்ரீகர் மற்றும் சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கியருளினார்கள். சிவஞான மணியாக ரத்னகிரி வாழும் பாலகன் பாலமுருகா. சிவஞான மணியாக ரத்னகிரி வாழும் பாலகன் பாலமுருகா. கலைஞான வடிவாக சேவல் கொடியோடு காக்கும் பாலமுருகா. கலைஞான வடிவாக சேவல் கொடியோடு காக்கும் பாலமுருகா. மலைகளில் அரசாள்பவன் மக்கள் மனங்களில் தினம் வாழ்பவன். மலைகளில் அரசாள்பவன் மக்கள் மனங்களில் தினம் வாழ்பவன். 6 படை வீடு கண்டவன் அகமெங்கும் குடி கொண்டவன். 6 படை வீடு கண்டவன் அகமெங்கும் குடி கொண்டவள். திருநீருமே அருள் கூறுமே அருளாளனே சிவபாலனே. திருநீருமே அருள் கூறுமே அருளாளனே சிவபாலனே. மலை மீது ராஜாங்கம் ஆளும் அருள் வேலா பாலமுருகன் வாழ்க. மலை மீது ராஜாங்கம் ஆளும் அருள் வேலா பாலமுருகன் வாழ்க. கடைக்கோடி பக்தனையும் கண்டு அருள்பவள் கருணை வடிவே வாழ்க. கடைக்கோடி பக்தனையும் கண்டு அருள்பவள் கருணை வடிவே வாழ்க. தேனிலும் தினை மாவிலும் இளைப்பவன் வள்ளி வேலவன். தேனிலும் தினை மாவிலும் இளைப்பவன் வள்ளி வேலவன். ஆனந்த வடிவேலவன் பைந்தமிழ் சுடர் தெய்வமே. ஆனந்த வடிவேலவன் பைந்தமிழ் சுடர் தெய்வமே. உன் அருளினால் மனமுருகுதே உன் கருணையால் வளம் பெருகுதே. உன் அருளினால் மனமுருகுதே உன் கருணையால் வளம் பெருகுதே.
காசி யாத்திரை பூர்த்தி. ரத்னகிரி தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் மேற்கொண்ட காசி யாத்திரையை பூர்த்தி செய்யும் வண்ணம் சுவாமிகள் ராமேஸ்வரம் சென்று அங்கு சங்கல்ப ஸ்நானம் செய்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி காசி கங்கா தீர்த்த பூஜை செய்து ராமநாத பெருமானுக்கு கங்காபிஷேகம் செய்து வழிபாட்டாற்றி தசதானதிகளை செய்தருளினார்கள். நிறைவாக சுவாமிகளின் குலதெய்வமான மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்பாளை வழிபாடாற்றி யாத்திரையை பூர்த்தி செய்தருளினார்கள். வினைகள் தீர்ப்பவன் தீந்தமிழ் மொழியானவன் ஓம் எனும் திருமந்திரம் ஈசனுக்கு சொன்னவன் ஓம் எனும் திருமந்திரம் ஈசனுக்கு சொன்னவன் உன் கோவிலில் தவம் புரிகிறேன் உன் நினைவினில் உயிர் வாழ்கிறேன் உன் கோவிலில் தவம் புரிகிறேன் உன் நினைவினில் உயிர் வாழ்கிறேன். சிவஞானமணியாக ரத்னகிரி வாழும் பாலகன் பாலமுருகா சிவஞானமணியாக ரத்னகிரி வாழும் பாலகன் பாலமுருகா கலைஞான வடிவாக சேவல் கொடியோடு காக்கும் பாலமுருகா கலைஞான வடிவாக சேவல் கொடியோடு காக்கும் பாலமுருகா மலைகளில். நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.